வகுப்பு 2. தலைப்பு: ராணி மற்றும் மாயாஜால காளை. வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் அனைவரும் நலமாகவும் நாங்கள் வழங்கும் காணொளிகளை அனைத்தையும் பார்த்து நல்ல அறிவை பெற்று வருவீர்கள் என்று நம்புகிறேன். இன்று நாம் மிகவும் முக்கியமான ஒன்றை பார்க்க போகிறோம். தலைப்பு: யோகாவும் நீங்களும். இது ராணி மற்றும் மாயாஜால காளை என்ற கதையை அடிப்படையாக கொண்டது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற கூற்றுப்படி சிறந்த ஆரோக்கியத்திற்காக அனைத்து மாணவர்களும் இதை தினமும் பின்பற்ற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த காணொளியை பார்த்த பிறகு நீங்கள் தினமும் செய்யக்கூடிய 3 எளிய பயிற்சிகளை கற்றுக்கொள்வீர்கள். கழுத்தை வளைத்தல் பயிற்சி, பிரார்த்தனை நிலை, பட்டாம்பூச்சி ஆசனம். முக்கிய வார்த்தைகள்: உடற்பயிற்சி, கொட்டாவி, சிரித்துக் கொண்டனர், உடலை நீட்டுதல், கலகலவென்று சிரித்தார், கருத்து வரைபடம். ஒரு மங்கலான காலை. டோலாபூர் கிராமத்தில் அது ஒரு பிரகாசமான காலை. குட்டி ராணி கண் விழித்து தன் கண்களை தேய்த்தாள். ராணி கொட்டாவி விட்டு, ஐயோ, இன்று நான் மிகவும் தூக்கமாகவும் சோம்பலாகவும் உணர்கிறேன், அவளுடைய பாட்டி சிரித்துக்கொண்டே சொன்னார். ராணி, ஒவ்வொரு நாளும் நம் முகத்தில் புதிய புன்னகையுடன் எழ வேண்டும். மேலும் நமது நாளை ஆர்வத்துடனும் உற்சாகத்துடனும் தொடங்க வேண்டும். நீ ஒவ்வொரு நாளும் இப்படி உணர விரும்புகிறாயா? ஆமாம் பாட்டி. அப்படியானால் இந்த மாயாஜாலத்தை முயற்சி செய். என்னுடன் சேர்ந்து நீ கொஞ்சம் யோகா செய்து பார். அது உன் உடலை பலப்படுத்துகிறது. நாள் முழுவதும் உன் முகத்தில் புன்னகையை வைத்திருக்கும். மேலும் உன் மனதையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். யோகாவா? ஆமாம். இது உன் உடலை சுலபமாக நகர்த்த, ஆழமாக மூச்சு எடுக்க மற்றும் ஓய்வெடுக்க ஒரு சுவாரஸ்யமான வழி. அவளது கண்கள் பிரகாசமடைந்தன. இது சுவாரஸ்யமாக இருக்குமா? பாட்டி சிரித்துக் கொண்டார். நிச்சயமாக. நான் உனக்கு 3 மாயாஜால அசைவுகளை காட்டுகிறேன். யோகாவின் மாயாஜாலம். முதலில் கழுத்தை வளைத்தல் பயிற்சியை முயற்சிப்போம். நிமிர்ந்து உட்காரு ராணி. இப்போது மெதுவாக உன் கழுத்தை இடப்பக்கம் திருப்பு. 20 வரை எண்ணு. பிறகு வலப்பக்கம். இந்த நீட்டுதலை உணர்கிறாயா? ராணி கலகலவென்று சிரித்தாள். இது லேசாக கிச்சு கிச்சு பூட்டுகிறது. இப்போது நடுநிலைக்கு திரும்பி வா. மீண்டும் செய்யலாம். அவர்கள் ஒன்றாக செய்தனர். மெதுவாக 5 முதல் 8 முறை செய். அமைதியின் சக்தி. இப்போது நாம் பிரார்த்தனை நிலை ஆசன பயிற்சியை செய்ய போகிறோம். ராணி தன் கைகளை கூப்பி, கண்களை மூடி, கைகளை மார்பிற்கு அருகில் வைத்துக் கொண்டாள். ஆழமாக மூச்சு எடு. உன் இதயத்தில் அமைதியை உணர்க.
சில வினாடிகள் நிறுத்தி முழுமையாக மூச்சை வெளியேற்று. ராணி சிரித்தாள். பாட்டி, நான் மிகவும் அமைதியுடனும் மகிழ்ச்சியாகவும் உணர்கிறேன். நான் ஒரு அமைதியான தோட்டத்தில் இருப்பதைப் போல. ஆம் ராணி, இதனை 10 முறை முயற்சி செய். ஆரம்பத்தில் 10 முறை செய்து ஒவ்வொரு வாரமும் எண்ணிக்கையை சிறிது அதிகரிக்கவும். பட்டாம்பூச்சி ஆசன பயிற்சி. இது நம்முடைய கடைசி மாயாஜால அசைவு. இதற்கு பெயர் பட்டாம்பூச்சி பயிற்சி. ராணி நிமிர்ந்து உட்கார்ந்து தன் முழங்காலை மடக்கி தன் பாதங்களின் அடிபாகங்களை ஒன்றுடன் ஒன்று சேர்த்து வைத்தாள். உன் கால்களை பிடித்து உன் முழங்கால்களை ரக்கைகளைப் போல மேலும் கீழும் அசை. பாருங்கள், நான் பூக்களின் நடுவில் பறக்கும் பட்டாம்பூச்சி போல இருக்கிறேன். முடிவு மற்றும் புதிய தொடக்கம். பயிற்சிகளை முடித்த பிறகு ராணி எழுந்து கைகளை நீட்டி சுறுசுறுப்பாக நின்றாள். ஆஹா, நான் முழு சக்தியுடன் உணர்கிறேன். பாட்டி தலையசைத்தார். அதுதான் யோகாவின் மாயாஜாலம். என் அன்பே, இதை தினமும் செய். நீ ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பாய். ராணி தனது பாட்டியை வலுவாக அணைத்தாள். நான் ஒவ்வொரு காலை வேளையும் இதை செய்ய போகிறேன். பாட்டி, யோகா மிகவும் சுவாரஸ்யமானது. யோகா நம்மை ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருக்கிறது. இந்த 3 மாயாஜால அசைவுகளையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கழுத்தை வளைத்தல் பயிற்சி, பிரார்த்தனை நிலை ஆசன பயிற்சி, பட்டாம்பூச்சி ஆசனம். குறிப்பு: யோகா செய்வதற்கு முன் குளிர்ந்த அல்லது மிதமான சூடான நீரில் மென்மையான குளியலை எடுப்பது நல்லது. இதன் மூலம் தோலில் உள்ள துளைகள் திறக்கப்பட்டு தோல் புதிய காற்றை சுவாசிக்க தொடங்குகிறது. வீட்டு பாடம். யோகா மற்றும் சில சாதாரண உடற்பயிற்சிகளின் வண்ணமயமான படங்களை சேகரித்து உங்கள் ஸ்கிரப் புக்கில் ஒட்டுங்கள். மாணவர் அறிவு மதிப்பீடு. கேள்வி 1. யோகா என்பதின் பொருள் என்ன? கேள்வி 2. ஒவ்வொரு குழந்தையும் தினமும் பின்பற்ற வேண்டிய 3 எளிய பயிற்சிகள் எவை? கேள்வி 3. எது நமது உடலை ஆரோக்கியமாகவும் வலிமை உள்ளதாகவும் மாற்றுகிறது? கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1. எந்த பயிற்சியில் நீங்கள் உங்கள் கால்களை பிடித்து உங்கள் முழங்கால்களை ரக்கைகளைப் போல மேலும் கீழும் அசைக்கிறீர்கள்? அது டேஷ். கேள்வி 2. ஆழமான மூச்சு எடு. இதயத்தில் அமைதியை உணர்க. இந்த பயிற்சி தரும் சக்தி டேஷ். கேள்வி 3. உடலை நகர்த்த ஆழமாக மூச்சு எடுத்து ஓய்வெடுப்பதற்கான சுவாரஸ்யமான வழி டேஷ். கேள்வி 4. ஒரு மேற்கோள் உள்ளது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற டேஷ். நீங்கள் இந்த காணொளியை ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம் குழந்தைகளே.